பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்னோட பிசினஸை பொறுத்த வரைக்கும் 365 டேஸும் ஒர்க்கிங். இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே போட்டிருப்பேன், நோ ஹாலிடேஸ் நோ லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். வர கூட்டம் எல்லாரும் வந்து ரெடிமேட் சாரீஸ்க்கு தான் வராங்க. ரெடிமேட் சாரீஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 999லேருந்து சாரீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். காட்டன் சாரீஸ், செட்டிநாட் காட்டன். கட்டுற விதத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நல்லா கட்ட முடியும். எந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கும் பர்ஃபெக்டாக நீட்டாக வேர் பண்ணால் அந்த சாரியை வந்து அப்படியே சாரி அழகா அவங்க அழகா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போகலாம். சாரீஸை நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம். உங்கள் சாரி மாதிரியே இருக்கும். சப்போஸ் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்கள் எந்த டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் அப்படியே பிரித்து உங்கள் நார்மல் சாரியை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இது வந்து சென்டர் ப்ளீட்ஸ், ஷோல்டர் ப்ளீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்படியே 10 செகண்ட்ஸில் எடுத்து வேர் பண்ணிடுவோம். இதுலேயே இந்த சைடு வந்து நாங்கள் மொபைல் பாக்கெட் வைப்போம். உங்கள் பேண்ட்டில் எப்படி பாக்கெட் வரும் அதே மாதிரி குவாலிட்டியாக ஒரு செல்ஃபோன் உள்ளே போகிற மாதிரி பாக்கெட்ஸும் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஜிப்பு போட்டால் போகிறோம், நாட் போட வேண்டாம், ஹூக் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ ஜிப்பு போட்டால் போகிறோம், அப்படியே கோட்டு சட்டை வேர் பண்ணுற மாதிரி. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் எடுக்கிறப்ப எல் சைஸா, XL சைஸா, XXL சைஸான்னு கேட்பீங்கல்ல, நீங்கள் இனிமேல் எங்ககிட்ட சாரிலையும் கேட்கலாம். கன்வெர்ட் பண்ணி சுடிதாருக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி ஐஎஸ் ஸ்டைலில் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஐஎஸ் ஸ்டைல். இது வந்து பேண்ட் மாதிரி அவங்க போட்டுட்டு சுற்றி கொண்டு வந்து மாமி மாதிரி ஆயிடும். ஒரு மேரேஜ் ஆனாலோ ஒரு பேபி வந்துட்டாங்க, உங்களை டேக் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல உங்களோட கோலை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். பொதுவாக பொண்ணுங்கனாலே அழகு தான். அதுலேயுமே சாரி கட்டிகிட்டு இருக்கிற பொண்ணுங்க பேரழகுன்னு சொல்லலாம். இந்த பேரழகான ஒரு விஷயத்தை வந்து இன்னும் மெழுகுபடுத்த, அதை வந்து இன்னும் ஈஸியாக ஆக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இன்னொரு அழகான பெண் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதாவது சாரி கட்டுற விஷயத்தை வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் நிறைய விஷயங்களை செஞ்சு இங்கே நிறைய சாரியும் வச்சுருக்காங்க. அது என்ன ஏது என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். சாரியில் என்னப்பா அது ரெடிமேட் சாரி, ரெடிமேட் சுடிதார் பார்த்துருக்கோம், ரெடிமேட் நைட்டி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஜாக்கெட்டும் புடவை எல்லாமே சேர்த்த மாதிரி ரெடிமேட் சாரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே நீங்கள் தானா, இல்லை எங்கேயாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துடுறாங்க? இல்லை, இன்ஸ்பயர்லாம் பண்ணவே இல்லை. ரெடிமேட் சாரி கொண்டு வந்ததே நாங்கள் தான். அதுலேயும் ஜிப் அண்ட் கோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுலேயாவது கொஞ்சம் ஹூப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் ப்ளவுசஸை கொண்டு போய் நீங்கள் தனியாக தைக்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஜிப்பு போட்டால் போதும். அது ஜிப் அண்ட் கோ சாரி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்து அதை காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு கல்யாண ப்ளவுஸ்லாம் போய் தைக்கணும்னா லட்சக்கணக்கிலலாம் போகுது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வரும்போது இதே 2 பிஸ்னஸாக பிரிக்கலாம். சாரியை நம்ம தனியாக விற்கலாம், அது இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இதையுமே நம்ம தனியாக இன்னொரு பிஸ்னஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா மர்ஜ் பண்ணி விற்கிறது வந்து என்ன ஒரு நோக்கத்தோடு பண்ணுறீங்க? எப்போதுமே வந்து பிஸ்னஸாக பார்த்தோம்னா அது நமக்கு அவ்வளோ கை கொடுக்காது. ஸோ அதுதான் தான் நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸை தொட்டுட்டு இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல போயிடுறாங்க. இது ஒரு ஆத்மார்த்தமா, ஒரு லவபிளா ஒருத்தங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல அவங்க ஹாப்பியாகிறத பார்த்து நாம் ஹாப்பியாகிற விஷயங்களா இருக்கிறத நம்ம பிஸ்னஸாக பண்ணால் மட்டும்தான் நம்ம யூஸ்வலி சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து ஒரு மெயின் ரீசன். எல்லாருக்குமே வந்து ஒரு சண்டே அப்படின்னா ஒரு டேல ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ பட் என்னோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 365 டேஸும் ஒர்க்கிங். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டிருப்பேன், நோ ஹாலிடேஸ் நோ லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். லஞ்ச் பிரேக் கூட இல்லையா? ஆமாம், சப்ஸ்டியூட்டுக்கு பர்சன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து 24/7 எங்களால் பேக் ஒர்க்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
அது போக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வெளியில் வருது, அந்த 929 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம வந்து இன்னும் டெடிகேஷனை வந்து நம்ம கொண்டு போக முடியும். இன்னொன்று வந்து ப்ளவுஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். சில பேர் வந்து சாரி வேர் பண்ணாததுக்கு முக்கியமான ரீசனே எனக்கு ப்ளவுஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி பக்காவாக ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்துகிற மாதிரி சாரியும் ரெடிமேடாக பண்ணி கொடுத்துருவோம், ப்ளவுஸையும் ரெடிமேடாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு எல்லாமே அதில் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த ஜிப் அண்ட் கோ சாரி வந்ததுக்கு அப்புறமா அல்டிமேட்டாக இருக்குது. நான் சும்மா சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஷூட் வேணும்னா ஏமா தயவுசெய்து அந்த ஜிப் அண்ட் கோ தைச்சிருமா, எனக்கு வேறு எதுவுமே கொடுக்காது அப்படிம்பேன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப ஈஸி பண்ணிடுச்சு. வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நல்லாவே தெரியுது. அது எல்லாமே எனக்குமே வந்து தலையில் நிறைய விஷயம் ஓடுச்சு. ஸோ இவ்வளோ இருக்குமே, இவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்தலாம், நிறைய விஷயத்த வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தோணுச்சு. பட் இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு உங்களுக்கு? இதில் முக்கியமான ஒரு சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஒரு 1 இயராகவே வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணலான்னு இது பண்ண கடைசியில் பார்த்தேன் இது வேலையே இல்லை, நம்மளே ஒரு ட்ரா போடலாம், நம்மளே இதை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது நாங்கள். அதுலேருந்து இப்போ ரொம்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மலி நீங்கள் வந்து ரெடிமேட் சாரீனா ஒரு பர்டிகுலர் ஒரு சாரியை கொடுத்து இதுதான்ப்பா ரெடிமேட் சாரின்னு சொல்வீங்க. அவங்க வார்ட்ரோப்ல இருக்கிற சாரியையும் இதே மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். ஸோ அப்போ வந்து யூஸ்வலி ஒரு லேடிஸோட வார்ட்ரோப்ல எத்தனை சாரீஸ் இருக்கும்? ஸோ அத்தனை சாரீஸையும் ஜஸ்ட் ஒரு 299 பண்ணி கொடுக்குறோம், 599 பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு தான் மனசு வராது? ஸோ எல்லாருமே வந்து இங்கே 20 சாரி 30 சாரி அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ கான்செப்ட் எப்படி போச்சுன்னா, ஒரே மாடல் டைப்புன்னு இல்லாமல் நீங்கள் என்னென்ன சாரிலலாம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ சாரியும் வந்து நீங்கள் ரெடிமேட் சாரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்குது. நல்ல கான்செப்ட், நல்ல லேடிஸ் கிட்ட வரவேற்பு, ரொம்ப ஈஸி பண்ணிடுச்சு எல்லாரையும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்து நான் வந்து உங்கள் கடைக்கு வரேன், எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கோ யாருக்கும் வந்து சாரீ எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவா இருக்குது? ஆக்சுவலி நம்மளோட ஷோரூமில் எல்லா சாரீஸ் வச்சுருந்தோம், அப்புறம் டவல்லேருந்து எல்லாமே வச்சுருந்தோம். இப்போ எதையும் வைக்க விடலை மக்கள். வர கூட்டம் எல்லாரும் வந்து ரெடிமேட் சாரீஸ்க்கு தான் வராங்க. ரெடிமேட் சாரீஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 999லேருந்து சாரீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். காட்டன் சாரீஸ், செட்டிநாட் காட்டன், டிஷ்யூ, எல்லா விதமான சாரியாகவும் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரெடிமேடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கான இதுலேயும் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு 2 in 1 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கு? டில் 25,000 வரைக்கும் இருக்கு. 25,000 சாரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஹேண்ட்லூம் சாரீஸு, சில்க் சாரீஸ்லேயே ஹேண்ட்லூம் சாரீஸு, கல்யாண பட்டு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து அபவ் 10,000, 12,000, 15, 25 இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வந்து ஒரு பிரைடு கூட இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கு எல்லாருமே இங்கே வந்து வாங்கிட்டும் போவாங்க, ப்ளஸ் வந்து சாரீஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணியும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வெரைட்டிஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க ஓவரால் சாரீஸில்? சாரீஸ்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வெரைட்டிஸ். காட்டன் சாரீஸ்லேருந்து ஆரம்பிச்சு ட்ரெண்டியான ஜார்ஜெட், சிஃபான், உங்களுக்கு டிஷ்யூ கிளாத்லேருந்து, செமி சில்க்லேருந்து எல்லா விதமான இதுவும். இது நார்மல் சாரீ நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ இதே இந்த மாதிரி ரெடிமேட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அந்த காம்போவாக வர்றது வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஆக்ட்ரஸ் நயன்தாரா இன்ஸ்பயர்ட் சாரீ, அப்புறம் ஆக்ட்ரஸ் இப்போ ஸ்னேகா மேம் வேர் பண்ண அதே சாரீஸ், அப்புறம் நீட்டா அம்பானி வேர் பண்ண அந்த சாரீஸ், அதுலேயும் நாங்கள் ஜிப் அண்ட் கோ பண்ணி கொடுக்குறோம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ரெடிமேட் சாரீ கன்வர்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அந்த ப்ரைஸிங்லாம் என்ன எவ்வளோ இருக்கும்? சாரியோட ப்ரைஸ் ப்ளஸ் இந்த 299, 599 ப்ரீமியமாக வேணும்னா ப்ரீமியமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். 299க்கு வேணும்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸில் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சைஸ் என்னவோ அதை ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இங்கே நிறைய சாரீஸ் ரொம்ப நேரமாக சும்மா இருக்குது, அதை கொஞ்சம் காட்டி என்ன டீட்டெயிலிங்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து செமி சில்க் சாரீஸ்ன்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து மேரேஜ்க்கு நிறைய பேர் கட்டுவாங்க, யங்ஸ்டர்ஸும் விரும்பி கட்டுவாங்க. இது வந்து சாஃப்ட் சில்க் பேட்டர்னில் வரும். ஸோ ஹார்டாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலி ஒரு சாரீ வேர் பண்ணணும், நல்லா வேர் பண்ணணும் அப்படின்னா 1.5 hours தேவை. ஒரு 5 minutesலாம் கட்டுறேன் அப்படின்னா பார்க்குற மாதிரி கட்ட முடியாது. ஸோ கட்டுற விதத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நல்லா கட்ட முடியும். எந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கும்
பர்ஃபெக்டாக நீட்டாக வேர் பண்ணால் அந்த சாரியை வந்து அப்படியே சாரி அழகா அவங்க அழகா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போகலாம். இதை தான் ஜஸ்ட் 299க்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாத்தையும் சென்டர் ப்ளீட்ஸை செட் பண்ணி கொடுத்துருவோம். ஷோல்டர் ப்ளீட்ஸும் பக்காவாக அவங்களுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு 4 இன்ச்சஸ் வேணும்னா 4 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ் வேணும்னா 6 இன்ச்சஸ், எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சு கொடுப்போம். ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படி கட்னா வந்து அப்படியே ஒரு டால் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சாரீஸை நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம். உங்கள் சாரி மாதிரியே இருக்கும். சப்போஸ் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்கள் எந்த டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் அப்படியே பிரித்து உங்கள் நார்மல் சாரியை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த கான்செப்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மற்ற பர்சன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, சாரியை கட் பண்ணி சாரியிலேருந்து துணி எடுத்து அதுலேயே வச்சு கொடுப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு வேஷ்டி கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சென்டர் ப்ளீட்ஸ், ஷோல்டர் ப்ளீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்படியே 10 செகண்ட்ஸில் எடுத்து வேர் பண்ணிட்டு போகலாம். 10 செகண்ட் போதுமா? 10 செகண்ட்ஸ் போகிறோம். எப்படி வேர் பண்ணுறது இது? நான் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நாட் கொடுத்துருப்போம். சேஃப்டிக்கு வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அண்ட் அப்படியே சுற்றி வரைச்சு இந்த ஹூக் கொடுத்துருப்போம். பேண்ட் ஹூக் மாதிரியே உங்களுக்கு 3 ஹூக்கு கொடுத்துருப்போம் சேஃப்டிக்கு. ஸோ நாட் இருக்கு, 3 ஹூக் இருக்கு, எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஷோல்டர் ப்ளீட்ஸை எடுத்து அப்படியே தூக்கி போட வேண்டியதான். யூஸ்வலி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக 2 பின் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அது வரும், நீங்கள் பின் மட்டும் பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இது ஒரு டைப்பு. சரி, இதுலேயே சப்போஸ் வந்து இன்ஸ்கர்ட் என்னால் வேர் பண்ண முடியல சாரி கட்டுறப்போ, ஏன்னா இன்ஸ்கர்ட் வேர் பண்ணால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் அப்படியே அச்சு பதிகிற மாதிரி பதிஞ்சிரும். ஸோ ஸ்கின் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த யங்ஸ்டர்ஸால் பரவாயில்ல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியாக மாறிக்கிறாங்க. பட் இன்னும் வந்து நம்ம அம்மா மாதிரி பீப்புளெலாம் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் வேர் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டிஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் உள்ளேயே இன்ஸ்கர்ட்ஸ் கொடுத்துருவோம். சாரிலேயே வர மாதிரி அப்படியே பேண்ட் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு நாட் கட்டிட்டு அப்படியே தூக்கி போட்டால் ரெடி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுலேயே இந்த சைடு வந்து நாங்கள் மொபைல் பாக்கெட் வைப்போம். உங்கள் பேண்ட்டில் எப்படி பாக்கெட் வரும் அதே மாதிரி குவாலிட்டியாக ஒரு செல்ஃபோன் உள்ளே போகிற மாதிரி பாக்கெட்ஸும் வச்சு கொடுக்குறோம். இந்த சாரியோட ரேட்டு என்ன மேம்? இந்த சாரி வந்து 1999. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே ரெடி டு வேராகவே எடுத்துகிட்டு போகலாம். 1999க்கு ரெடி டு வேராகவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஜிப் அண்ட் கோ சாரி. இதுதான் இப்போ வந்து செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்னாலேயே வந்து ஆன்சர் பண்ணவே முடியாத அளவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே அதே மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஜிப்பு போட்டால் போகிறோம். நீங்கள் நாட் போட வேண்டாம், ஹூக் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ ஜிப்பு போட்டால் போகிறோம். அப்படியே கோட்டை சட்டை வேர் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்பு கொடுத்துருப்போம். இந்த ஜிப்பு போட்டால் போகிறோம். சாரியில் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்படியே எடுத்து தூக்கி போட்டு வேர் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் ப்ளவுஸோடையே சேர்ந்து வருது. அப்படியே ப்ளீட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே இதை தூக்கி இப்படி போட்டால் சாரி ரெடி. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் எடுக்கிறப்ப எல் சைஸா, எக்ஸல் சைஸா, XXL சைஸான்னு கேட்பீங்கல்ல. நீங்கள் இனிமேல் எங்ககிட்ட சாரிலையும் கேட்கலாம். சாரியில் எல் சைஸ்மா, நான் XL சைஸு, இது XXL சைஸு அப்படின்னு சொல்லி சைஸ் வாரியாக வந்து சாரியை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாஸ்லேயே தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். பட் பொதுவாக வந்து லேடிஸ் வந்து இந்த சாரியோ ட்ரெஸ்ஸோ வேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்க பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் எஸ் டைப் வேணும்னா எஸ் டைப் வாங்கிக்கலாம், எல் டைப் வேணும்னா எல் டைப் வாங்கிக்கலாம், XL டைப் வேணும்னா XL டைப் வாங்கிக்கலாம், XXL வேணும்னா XXL வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷோரூம்லேயே வந்து நாங்கள் தயார் பண்ணியே வச்சுருக்கோம். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை எடுத்து அது வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி ஜஸ்ட் மாட்டிட்டு இப்படி போட்டுட்டு தென் இங்கே இருக்கிற சாரியை அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா இங்கே ப்ளீட்ஸ் எல்லாமே ரெடி. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சா? கணக்கெடுக்கிற ஸ்பீட்லையா பண்ணீங்க நீங்கள்? அவ்வளோதான். இதை தூக்கி அப்படியே இப்படி மேலே போட்டாலே சாரி ரெடி. ஸோ இது கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். டோலா சில்க்குன்னு பேர். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலையும் கிடைக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதில் வந்து நிறைய சாரீஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்ட்ரஸ் நயன்தாரா இன்ஸ்பயர்டு சாரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இது நயன்தாரா இன்ஸ்பயர்ட் சாரீஸ். இதுவும் அப்படியே வந்து ரெடிமேடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஜோதிகா மேம் வேர் பண்ண அதே சாரி. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ரெடிமேடில் மடுசார் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ இதுதான் ரெடிமேட் மடிசார். ஓகே. இது வந்து யூஸ்வலி ஒரு 9 yardsல ஒரு சாரியாக தான் கிடைக்கும். இந்த 9 yards சாரியை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பேண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் இப்படி பேண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி சுடிதாருக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி ஐஎஸ் ஸ்டைலில் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஐஎஸ் ஸ்டைல். இது வந்து பேண்ட் மாதிரி அவங்க போட்டுட்டு சுற்றி கொண்டு வந்து மாமி மாதிரி ஆயிடலாம். ஓகே. மாமி மாதிரி ஈஸியாகிறதுக்கு மடிசார் வந்து ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். பட் பொதுவாக இது கட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? இதுக்கு 10 seconds தான் ஆகும். நார்மலாக கட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அம்மாவோட இருந்து பாட்டியோட இருந்து அவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே சொருகிறதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ நிறைய அதில் நிறைய கஷ்டம் கொடுக்குற விஷயங்கள் இருந்து நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருக்கும். பட் யாருக்கெல்லாம் கட்ட முடியாது, ட்ரெடிஷ்னலாக நானும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மக்கிட்ட ஷாப்பில் நம்ம இந்த சாரீ பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சாரியை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெடிமேட் மடிசாராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க இந்த சாரீ பிஸ்னஸ் மட்டும்? சாரீ பிஸ்னஸ் மட்டும் நான் வந்து ஒரு 10 years பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய அகாடமி வச்சேன். அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து டீச்சிங் இது பண்ணேன். ஸ்கூலில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மோர் தென் நான் வந்து 23 years அந்த பிஸ்னஸில் இருக்கேன். 23 years பிஸ்னஸில் இருக்கீங்களா? எஸ். உங்களுக்கு பார்த்தாலே 23 வயசு மாதிரி தான் இருக்குது. இல்லை இல்லை இல்லை. ஸோ 23 years நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஏஜ் என்ன? 42. மேரிடா நீங்கள்? மேரிடாங்க. எனக்கு உங்கள் வயசில் பையனே இருக்கான். அப்படியா? MBBS படிக்கிறான். நான் இது வரைக்கும் எந்த மீடியாலையும் இது நான் சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலாட்டுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு பிஸ்னஸில் இறங்கிட்டா அப்படின்னு. சின்ன பொண்ணு பிஸ்னஸில் இறங்கிட்டா அப்படியே உடனடியாக சக்ஸஸ் அப்படிலாம் கடவுள் வந்து கையில் தூக்கி எதையுமே கொடுத்துட மாட்டார். ஸோ எப்போதுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கு ஒரு கோல் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இன்னொன்று என்ன, மேரேஜ் ஆனால் நம்ம வாழ்க்கை மாறிடும்னு நிறைய லேடிஸ் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே என்னோடது டோட்டலாக போயிடுச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ என் பையன் MBBS பண்ணிகிட்ருக்கான், இன்னொரு பையன் MBBS பண்ணுற வயசு அப்படின்னா இன்னமும் நான் வந்து எப்படி இருக்கேங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? சாரும் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு 100% கிடச்சிது. ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. சரி, நான் லேடிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மேரேஜ் ஆனாலோ ஒரு பேபி வந்துட்டாங்க உங்களை டேக் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல உங்களோட கோலை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். இப்போதான் என்னோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஆட்டமாக இருக்கும் போலயே போக போக. ஏன்னா இப்போதான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போதான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு. கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சியாக அதோட இதில் இருந்தது. அதுக்கு பிரேக் கொடுத்துலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ இன்னைக்கு பிரேக் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்மளை மறந்துடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 வீடியோவாவது போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னும் வீடியோஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் என்னால் ஒரு வீடியோ கூட உருவாக்க முடியாமல் கஷ்டப்பட்டமும் இருந்தது. அதில் என்ன கஷ்டம்? ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒன்றுமே தெரியாது. கேமரா பார்த்தா பேச வராது. ஒரு 1 டேக்கு ஒரு டார்கெட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கேமரா கையில் இருக்காது. அவ்வளோ வந்திருக்கும். எடிட் பண்ணதுக்கு தெரியாது. எடிட் பண்ணுற பர்சன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நான் அடிபட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்னா அது எல்லாமே பட்ட அடியோட வலியோட சக்ஸஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் இவ்வளோ எங்கே இருக்கீங்களே அதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ்னா மார்னிங் வந்து நான் புல்லட் காஃபி குடிப்பேன். புல்லட் காஃபினா மில்க் அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கு பதில் வந்து டிகாஷன், நல்ல ஸ்ட்ராங்காக டிகாஷன் எடுத்துப்பேன். அதில் வந்து பிளெண்டட் காஃபி பவுடரும் மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை மார்னிங் வந்து எடுத்துப்பேன். சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. பட் நான் வந்து இப்போதைக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு அதை எடுத்துக்கிறேன். அது ஒரு நல்ல கான்செப்ட். என்ன பெனிஃபிட்ஸ் இதில்? பெனிஃபிட்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புல்லட் காஃபி தான். ஓகே, புல்லட் காஃபி ஒரு ரீசன். மற்றபடி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன். ரைஸ் கம்மி பண்ணிப்பேன். இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நான் எக்ஸசைஸ் ஒன்று கூட பண்ணதே கிடையாது.
உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபுட்டு ரிலேட்டடாக தான் என்னோட க்ளோவுக்கு காரணம். என்னோட இவ்வளோ எங்கே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட ஃபுட்டு தான். ஓகே, அதனால தான் இவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படின்றீங்க. ஏன்னா 42 வயசுன்றது தான் என்னால் இன்னும் மறக்கவே முடியல மேம். ரொம்பவே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே அழகாக பேசியிருந்தீங்க, ரொம்பவே அழகாக சாரீஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல சந்திப்போம். நன்றி. நன்றி. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand.